வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை விடுமுறையை ஈடு செய்வதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல் செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார். பசும்பொன்னில் OPS டிடிவி தினகரன் சசிகலாவை செங்கோட்டையன் சந்தித்த நிலையில் EPS அதிரடி நடவடிக்கை. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து இன்று விளக்கம் அளிப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தலைவராக அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுங்கள். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே. 11 மணிக்கு எங்க வீட்டுலீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க மொத்தம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுங்கள். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார், நன்றிங்க சார். செங்கோட்டையன் நீக்கம் குறித்து கலந்து பேசிவிட்டு சொல்கிறேன். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு OPS பதில். செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கட்சிக்கு துரோகம் செய்தவரை தண்டித்தது சரியானதுதான் என்றும் தெரிவித்தனர். தமிழகத்தில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி பேசியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் அரசியலுக்காக தமிழர்கள் மீது வன்மத்தை வெளிப்படுத்துவதா என கேள்வி எழுப்பிய அவர், நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பீகார் பிரச்சாரத்தில் தமிழர்களை பிரதமர் அவமதித்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார், ஒடிசாவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் நிம்மதியாக வாழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் வெறுப்பு அரசியலை திமுக விதைப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். திமுக, காங்கிரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகின்றனர் என்ற பிரதமர் மோடியின் பொய் பரப்புரை இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இது தமிழர் விரோத போக்கின் தொடர்ச்சி என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னாள் MLAக்கள் ஓய்வூதியத்தை உயர்த்தும் மசோதா, சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனை பதில் அபராதம் விதிக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் E-பாஸ் கட்டாயம். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் தெரியாமல் அனுமதி வழங்கியது எப்படி என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சம்பவ இடத்தில் CBI அதிகாரிகள் 6 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். மீண்டும் இன்று காலை 7 மணிக்கு அளவீடு செய்யும் பணியை தொடங்க உள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும் காரணம் அல்ல, நாம் அனைவரும் தான் பொறுப்பு என்று நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். ஒரு பிரபலம் வந்தால்
அவரை காண மக்கள் கூடத்தான் செய்வார்கள் என்று ஆங்கில ஊடகத்திற்கு அவர் பேட்டியளித்துள்ளார். குடும்பத்தை மறந்து நேரம் தூக்கமின்றி படப்பிடிப்புகளில் பங்கேற்பதாக அஜித் தெரிவித்துள்ளார். அனைத்து உழைப்பும் எங்கள் மீது வைத்துள்ள ரசிகர்களின் அன்புக்காகத்தான், ஆனால் அதே அன்பு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். தஞ்சையில் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கோலாகலமாக நடைபெற்றது. அக்கால ராஜராஜ சோழனின் நகர்வலத்தை இக்கால தலைமுறைக்கு நினைவுபடுத்தும் வகையில் ஊர்வலம் அமைந்தது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிகளில் காலை உணவு திட்டம், ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் ஊடுருவல்காரர்களால் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத்தில் நடந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், துரதிருஷ்டவசமாக முந்தைய அரசாங்கங்கள் இந்த பிரச்சனையை புறக்கணித்ததாக விமர்சித்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலை பிரதமர் மோடி மதிக்கிறார் என்றால் RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். RSS அமைப்பை தடை செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அவர் கூறினார். மத்திய சுகாதார அமைச்சகம் பெண்கள் சுகாதாரத்தில் 3 கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. ஆரோக்கியமான பெண்கள், வலுவான குடும்பங்கள் என்ற பெண்களை மையமாக கொண்ட இந்தியாவின் பங்களிப்பை அங்கீகரித்துள்ளது. LVM-3 ராக்கெட் மூலமாக CMS-03 செயற்கைக்கோள் நாளை விண்ணில் பாய்கிறது. 4400 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இதுவரை புவிவட்ட சுற்றுப்பாதைக்கு ஏவப்பட்டதிலேயே அதிக எடை கொண்டதாகும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை எழும்பூரில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் தற்போது அதிகரித்து வரும் தயாரிப்பு செலவு மற்றும் நடிகர்களின் சம்பள உயர்வு பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. டிவியில் ஒளிபரப்பான தவறான விளம்பர விவகாரத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி மன்னிப்பு கேட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்படாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தான்சானியா நாட்டில் ஆளும் கட்சிக்கு எதிராக 3 நாட்களாக நடந்து வரும் போராட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தேர்தலை எதிர்த்து போராட்டம் நடத்திய மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக தான்சானியா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் சதேமா குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. 126 ரன்கள் என்ற இலக்கை 13.2 ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி எட்டியது. ப்ரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் புனே அணியை வீழ்த்தி டெல்லி அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. சாம்பியனான டெல்லிக்கு 3 கோடி ரூபாயும், தோல்வியடைந்த புனேவுக்கு 1 கோடியே 80 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நவம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயரதிகாரிகள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி முறைகேடு புகார் விவகாரத்தில் தன் மீது எந்த தவறும் இல்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார்.
திமுகவை மிரட்ட அமலாக்கத்துறை இதுபோன்று செய்யலாம் எனவும் கூறினார். அமைச்சர்கள் நேரு, சக்கரபாணி ஆகியோரின் துறையில் உள்ள ஊழல்களை பற்றி பேசாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் திசை திருப்புவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மக்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி சொல்லாததை சொன்னதாக முதலமைச்சர் திரித்து பொய் பரப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்று மணல் கொள்ளை புகார் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையன், OPS, டிடிவி தினகரன் ஒரே காரில் சென்றால் கூட்டணி ஆகிவிடுமா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் 3வது அணி அமையுமா என்பது போக போக தெரியும் என்றும் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் 2,40,759 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கு 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட் நிறுவனம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 7,717 தனியார் பள்ளிகளில் 70,449 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு 71,398 மாணவர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலில் வாக்களிப்பதற்காக திருப்பூரிலிருந்து பீகார் புறப்பட்டு செல்லும் வட மாநிலத்தவர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் வட மாநிலத்தவர்கள் கூட்டம் அலை மோதியது. புதுச்சேரியில் பழைய மின் கட்டணமே தொடரும் என்று மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்த கூறினாலும் அரசே அந்த தொகையை செலுத்திவிடும் என்றும் கூறியுள்ளார். அவதூறு பரப்பியதாக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தொழிலாளியின் மகன் மற்றும் மகள் காதணி விழாவில் கலந்து கொண்ட சிங்கப்பூர் முதலாளி தாய் மாமனை போல் சீரெடுத்து சென்று தமிழர்களின் பாரம்பரியப்படி தங்களது மடியில் அமர வைத்து காது குத்த வைத்த சிங்கப்பூர் முதலாளியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் தெலங்கானா அமைச்சராக பதவியேற்றார். ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு காங்கிரஸ் சார்பில் களம் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம் பாடகர் ஜூபின் கார்க் சிங்கப்பூரில் மரணமடைந்த சம்பவம். சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை ஜூபின் கார்க் குடும்பத்திற்கு நீதியை வழங்கும் என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா விளக்கம் அளித்துள்ளார். அக்டோபர் மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் ரூபாய் 200 கோடியை தாண்டி திரைப்படங்கள் வசூலை குவித்துள்ளன. இட்லி கடை, காந்தாரா சாப்டர் 1, டியூட் மற்றும் பைசன் போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் வசூல் செய்துள்ளன. தமிழகத்தில் உள்ள மருந்தகம் மற்றும் கடைகளில் ORSL என்ற லேபிளை பயன்படுத்தி விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உடனடியாக பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க
சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டின் மறைமலை நகர் பகுதியில் மீண்டும் கார் உற்பத்தியை ஃபோர்டு நிறுவனம் தொடங்குகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 3250 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து தன்னை திட்டிக் கொண்டிருப்பதாகவும் தனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் அண்ணாமலை காட்டமாக தெரிவித்துள்ளார். அமித்ஷாவிடம் கொடுத்த வார்த்தைக்காக மட்டுமே கட்டுப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் அரவை நிலையங்களுக்கு சரக்குந்துகள் மூலம் கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்ட ஒப்பந்தம் மூலம் கடந்த ஆண்டில் ரூபாய் 165 கோடி ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக என்றாலே விஞ்ஞான ஊழல்தான் என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஊழல்கள் நடைபெற்று வருகின்றன எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 15% பேர் காற்று மாசுபாட்டால் உயிரிழந்துள்ளதாக உலகளாவிய நோய் சுமை தரவுகளின் பகுப்பாய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காற்று மாசுபாடு டெல்லியில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார ஆபத்தாக உள்ளது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில் மட்டுமல்ல பஞ்சாப் மாநிலத்திலும் ஆடம்பர பங்களா இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. சண்டிகரின் செக்டர் 2 பகுதியில் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆடம்பர பங்களா பஞ்சாப் மாநில அரசால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிரான INX மீடியா முறைகேடு வழக்கு. டெல்லியில் உள்ள சொத்துக்களையும் வங்கி கணக்கையும் முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கை செல்லும் என்று BMLA மேல்முறையீடு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.